நாங்கள் இது பாப்கார்ன் செய்யலாம், பொட்டேட்டோ பாப்கார்ன் செய்யலான் இருந்தோம். ஆனால் இது தட்டுவடை ஆயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப சூப்பராக வந்துச்சு. கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா இருக்குது. ஆனால் எங்களோட ரவுண்டு பாப்கார்ன் வந்து பாம்பு வெடிச்சு மாதிரி வெடிச்சிருச்சு டபால்னே. உள்ள ஒன்றுமே இல்லை. அப்புறம் அதை வச்சுட்டு நாங்கள் தட்டுவடையே சரி பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லை, 4 பொட்டேட்டோ, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், சால்ட்டு, இது எல்லாத்தையும் நல்லா பெனஞ்சு இந்த சப்பாத்தி மாவு பதத்தில் பெனஞ்சிட்டு செய்ய சொன்னாங்க. நாங்கள் செஞ்சோம். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இன்ஸ்டாகிராம்ல பார்த்து நாங்கள் செஞ்சோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஆனால் நாங்கள் தட்டுவடை செஞ்சோம்ல, நல்லா தான் இருக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோம். அதனால் நான் யூஸ் பண்ணனால என் அம்மா எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க. பார்த்தீங்களா? அவ சாப்பிடல, நானே சாப்பிட்டு காலி பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? இதோ பாருங்க, எங்கள் பொரிக்காஞ்சட்டி இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கரண்டியும் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பாம்பு வெடித்தது இப்படி நடந்திருக்கு. நல்லா பாருங்கள்.